ஹலோ அம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? காலையில டிஃபன் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. புதுசா கல்யாணம் ஆயி புருஷன் வீட்டுக்கு போயிருக்க. அதான் எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தாம்மா ஃபோன் பண்ணேன். மாப்பிள்ளை எப்படிம்மா இருக்காரு? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காருமா. அப்புறம் உனக்கு ஏதாவது டவுட்னா உடனே எனக்கு கால் பண்ணுமா. மாப்பிள்ளைக்கு ருசியா சமைச்சு போடுமா. சமையல்ல உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணுமா. சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா, YouTubeல பார்த்து கத்துக்க போறேன். சரிம்மா, சந்தோஷம். சரி, மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டாரா? போயிட்டாருமா. சரிம்மா, ஜாகிரதையா இரு. வச்சிடுறேன். பாய். உடம்பு பார்த்துக்கோ. சரிம்மா, பாய். என்ன இவரு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட தலை வலிக்குதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டாரு. மற்ற நாள்லாம் பார்த்தா சோஃபால படுத்துக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு. டெய்லி நான் தூங்குனதுக்கு அப்புறமா வந்து என் கூட படுத்துக்கிறாரு. அவருக்கு என்னதான் ப்ராப்ளம்? அவர் உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? எதுவா இருந்தாலும் சொன்னதானே எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்றது? இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத எங்க அம்மாட்ட சொன்னாலும் நல்லா இருக்காது. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இவர் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஏதாவது முடிவு பண்ணலாம். தீபா சொல்லுடி, எப்படி இருக்க? ஆ நான் நல்லா தாண்டி இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் தாண்டி கால் பண்ணேன். அடுத்த மாசம் என்னால வர முடியாது போல இருக்கு. நான் வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. நான் திரும்ப உனக்கு கால் பண்ணி எதுவா இருந்தாலும் அப்டேட் பண்றேன். சரியா? என்னாச்சுடி? எங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கறதுனால லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. சரிடி, நீ இங்க வர்றதுக்கு எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன்டி. சரியா? பாய். சரிடி, பாய். ம். வாங்க. ம். டீ, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? இன்னையிலிருந்து டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பால் எடுத்துட்டு வா. சரிங்க. ம். ம். என்னங்க? ம். என் ஃப்ரெண்டு தீபா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த தடவை இந்தியாவுக்கு வரலான்னு இருக்கா. அவ எப்ப வரேங்கிறத நாளைக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கா. அவ இங்க வந்ததும் நீங்க ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. என்னது? லீவ் எடுக்கணுமா? எதுக்கு லீவு? அதாங்க, என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வராங்க. அவளால நம்ம கல்யாணத்துக்கு கூட வர முடியலங்க. அதனால இந்தியாவுக்கு வந்த உடனே நம்ம 2 பேரையும் மீட் பண்ணணும்னு ஐயோ! சொல்லியிருக்கா. எனக்கு ஆஃபீஸ்ல நெறைய முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் இருக்கு. நான் தினமும் எவ்வளவு பிஸியா இருக்கேன். உனக்கே தெரியும்ல. அப்படியா? ஐயோ! அப்படின்னா ஒரு 2, 3 மணி நேரமாவது பர்மிஷன் போடுறீங்களா? என்னது? 2, 3 மணி நேரமா? ஆஃபீஸ்ல நெறைய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்றேன்ல. ஏய் இவ்ளோ சொல்றேன் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ச்சே! சரி, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பர்மிஷன் போட முடியுங்களா? பா ஒரு தடவ முடியாதுன்னு சொன்னா விட்டுறேன். திரும்ப அத பேசாத. பர்மிஷன்லாம் எடுக்க முடியாது. புரிஞ்சதா? சரிங்க. உங்கள போய் கேட்டேன் பாருங்க. என் புத்திய தாங்க அடிச்சுக்கணும். ஆ, அ, அ, வாவ்! ம், 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 அ, ம், 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 அ, ஆ, என்னங்க? இவ்ளோ லேட் ஆகுது, வந்து தூங்கலையா நீங்க? இல்ல. எனக்கு தூக்கம் வரல. நீ வேணா போய் படுத்துக்கோ. என்னங்க நீங்க? தினமும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாளாவது சந்தோஷமா இருந்திருக்கோமா? ம், நான் எப்ப கூப்பிட்டாலும் கேம் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க.
நீங்க உங்க மனசுல என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என் மனசுலலாம் நான் எதுவும் நினைக்கல. உனக்கு தூக்கம் வந்தா போய் படுத்துக்கோ. எனக்கு தூக்கமே வரல. எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் கேம் ஆடிட்டு இருக்கேன். சரிங்க, பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு நாளாவது போனை ஓரம் வச்சுட்டு என் கூட வந்து தூங்குங்க. ஏய், என்ன நீ? எனக்கு தான் தூக்கம் வரலன்னு சொல்றேன்ல. எனக்கு எப்படினாலும் 2-3 மணிக்கு மேல தான் தூக்கம் வரும். நீ போய் படுத்துக்கோ. ம், ம். சாவுடா. ஹலோ, ஹலோ. சொல்லுடி தீபா. சாரி சுஜாதா. எனக்கு இங்க லீவே கிடைக்கலடி. என்னால இப்போதைக்கு வர முடியாது போல இருக்கு. ஒரு 2-3 மாசம் கழிச்சு வர பாக்குறேன். அப்படியா? சரி விடு தீபா. உனக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ வா, பாத்துக்கலாம். சரி, ஓகேடி. அப்புறம் வேற என்ன விசேஷம்? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, ஏதோ போயிட்டு இருக்குடி. ஏன், என்னாச்சுடி? உன் பேச்சே ரொம்ப டல்லா இருக்கு. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு லைஃப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்தா ஏன் இவ்ளோ டல்லா பேசுற? என்ன ப்ராப்ளம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு. ஒன்னும் இல்லடி. நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டனோன்னு எனக்கு தோணுது. ஏய், என்னடி இப்படி சொல்ற? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி சொல்ற? என் வீட்டுக்காரர் என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது தீபா. அப்படியா? என்னடி சொல்ற? என்னவோடி, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட என் கூட சந்தோஷமாவே இல்ல. என்னது? சந்தோஷமாவே இல்லையா? ஆமாண்டி. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் வீட்டுக்காரர் ரொம்ப டயர்டா இருக்கு, தலைலாம் ரொம்ப பாரமா இருக்குதுன்னு சொன்னாரு. சரி, ஒரு 2-3 நாள்ல எப்படியாவது சரியாயிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அன்னையில இருந்து என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருடி. நைட்டு விடிய விடிய மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டே இருக்காருடி. உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் அவர் நிழல் கூட என் மேல படவே இல்லடி. ஒரு 5 நிமிஷம் கூட நானும் அவரும் சந்தோஷமா வாழவே இல்ல. அப்படியா? ஆமா, அவருக்கு என்னதான் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் என்னன்னு இது வரைக்கும் எனக்கும் தெரியல. அவரும் என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு தடவை ஓப்பனா நானே என் கூட வந்து படுங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஆனா அவரு கேம் ஆடணும்னு சொல்லி அன்னைக்கும் தப்பிச்சுக்கிட்டாரு. உண்மையாவா? ஒருவேளை உன் வீட்டுக்காரர் அந்த விஷயத்துல வீக்கா இருப்பாரோ என்னமோ. என்னடி, என்ன சொல்ற நீ? ஆமாண்டி, இப்பெல்லாம் சின்ன வயசுலயே நிறைய பேர் இப்படிதான் அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்கடி. உன் வீட்டுக்காரருக்கும் அப்படிதான் போல இருக்கு. அதனாலதான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு கேம் விளையாடுறாரு போல இருக்கு. எனக்கு என்னமோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில விருப்பமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ ஒரு வேலை பண்ணு, அவர் ஏதாவது நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடு. சீக்கிரமாவே அவர் நார்மல் ஆயிருவாரு. சரியா? இந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தா தாண்டி ஃபுல்லா கியூர் ஆகும். லேட் பண்ணாம சீக்கிரமா அவரை கூட்டு போ. என்னடி, நீ திடீர்னு இப்படி என் தலையில குண்ட தூக்கி போடுற? ஆமாண்டி, நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படித்தாண்டி தோணுது. ஏதாவது நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடு. சரியா? அப்படியா? இந்த ப்ராப்ளத்துக்கு டாக்டர் கிட்ட போனா சரியாயிடுமா? கண்டிப்பா சரியாயிடும்டி. நீ முதல்ல அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரி, என் வீட்டுக்காரர் ஆபீஸ் போயிருக்காரு. வந்துதான் அவர் எப்படியாவது கூட்டிட்டு போறேன். சரி, நீ அவருக்கு கொஞ்சம் புரியற மாதிரி எடுத்து சொல்லு. நீ முதல்ல டாக்டரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரியா? எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்டி. எதுக்கும் வரி பண்ணிக்காத. சரிடி. பாய். பாய். இவ என்ன திடீர்னு இப்படி குண்ட தூக்கி போடுறா? அவரை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா என் கூட வருவாரா? என்ன ஆனாலும் சரி, அவர் எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும். அவருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பா அவர் வரமாட்டாரு. அதனால எனக்கு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணணும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அப்பதான் அவர் என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதுதான். நீங்க குடிக்க பால் எடுத்துட்டு வரவா? வெளியே செம்ம வெயில் அடிக்குதுடி. கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வாண்ணே. ஆ. இந்தாங்க. குடு. ம். என்னங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிக்கணும். என் கூட வரீங்களா? ஏன், உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு தான் பார்க்கணும். எனக்கு என்ன ஆச்சு? நான் குத்துக்கல்லு மாதிரி தானே இருக்கேன். ஹ- 3 வேளையும் வயிறு முட்டை நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறேன். எனக்கு என்ன? உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்த்துடலாங்க. நீங்க முதல்ல வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்.
ஏண்டி நான் நல்லா தானே இருக்கேன். நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ம். செக்கப் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. கம்முனு இரு. அதெல்லாம் முடியாது. இல்லங்க, நீங்க வந்துதான் ஆகணும். தினமும் வந்து என் கூட சந்தோஷமா இல்லாம கேம் ஆடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. செக்கப் பண்ணியே ஆகணும். வாங்க போலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னாலலாம் வர முடியாது. இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ண வரலனா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ம். நல்லா யோசிச்சுக்கோங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இப்ப வரீங்களா இல்லையா? சரி சரி நான் வரேன். ம். ம். என்னங்க, நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே இல்லைங்களா? நாளைக்கு ஆபீஸ் லீவு தானே? நாம ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிக்கலாம்.